மனோ வில்லேஜ் மீடியா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. 14/7/2026 தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில நடைபெறக்கூடிய வார சந்தை. வாங்க சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாருங்க நம்ம சந்தைங்க கழுகுமலை வார சந்தை. இந்த பக்கம் ஸ்வீட் கடை ஃபுல்லா ஸ்வீட் தாங்க. அதாவது காரம் இனிப்பு வகைகள் ரெண்டும் மிக்சர், சேவு, வறுவல், ரஸ்க், பிஸ்கட் எல்லாமே தயார் பண்றாங்க. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? என்னோட பேர் வந்து மாதவன். மாதவன், எங்க இருந்து வர்றீங்க? நாங்க வந்து ரெட்டியார்பட்டி சக்தி சோப் நிறுவனத்துல இருந்து வர்றோம். ரெட்டியார்பட்டி சக்தி சோப் நிறுவனத்துல வந்திருக்கீங்க. நம்ம கழுகுமலை வார சந்தைக்கு புதுசா வந்திருக்கீங்க. புதுசா வந்திருக்கோம். முதல்ல வாரம். ஆமா, இப்பதான் வந்திருக்கோம். நிறுவனம், உங்க நிறுவனம் சோப்பை பத்தி சொல்லுங்க. இந்த சோப்பு வந்து எப்படின்னா சக்தி சோப்புங்கிறது வந்து ரெட்டியார்பட்டில இருந்து இருக்குது கம்பெனி. சரி. கம்பெனியோட விளம்பரத்துக்காண்டி வந்து 30 ரூபாய் மதிப்புள்ள சோப்பு வந்து வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆமா, 5 சோப்பு 150 ரூபாய் மதிப்புள்ள சோப்பு வெறும் 100 ரூபாய்க்கு. 5 சோப்பு 150 ரூபாய் மதிப்புள்ள சோப்பு 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சக்தி சோப் நிறுவனத்துல இருந்து அதிரடி ஆஃபர் போட்டுருக்காங்க. மக்களோட சேவை வந்து எப்படி இருக்கணும், தேவை அப்படின்னு சொல்லி கம்பெனில இருந்து அனுப்பியிருக்காங்க. முதல் வாரம் வந்திருக்கீங்க. முதல் வாரம் வியாபாரம் இன்னைக்கு எப்படி இருக்கா? வியாபாரம் இன்னைக்கு மக்களோட பரவாயில்ல. சரி. எத்தனை மணிக்கு வந்து சந்தை ஆரம்பிங்க? இங்க வந்து வர்றது வந்து சாயங்காலம் கரெக்டா ஒரு 4 மணிக்கு வந்துருவாங்க. 4 மணிக்கு வந்துருக்கீங்க. 10 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும். சரி, வாங்க அடுத்த முறை வாங்க. பாருங்க காடை முட்டை பாருங்க. அக்கா காடை முட்டை போடுறாங்க, அதுக்கு தயார் பண்றாங்க. இந்த காடை முட்டை வந்து முதல்ல வந்து நல்ல அடுப்பு ஹீட்ல சூடு பண்றாங்க. அதுல வந்து எண்ணெய் ஊத்துறாங்க. எண்ணெய் ஊற்றதுக்கு அப்புறம் இந்த முட்டையை உடைச்சு உள்ள போடுறாங்க. 5 முட்டை 40 ரூபா. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பஞ்சு மிட்டாங்க. ஒரு பத்திரம் எங்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம போண்டா, வடை, மிளகா பஜ்ஜி, இந்த கார பஜ்ஜி, அப்புறம் மிக்சர், வடை, காரச்சேவு, அப்புறம் கார சிப்ஸ், அப்புறம் இந்த பாருங்க ரஸ்க், தேங்காய் பர்பி, அப்புறம் அண்ணன் பஜ்ஜி போடுறாங்க. ஸ்வீட் நிறைய இருக்கு. எல்லாமே இன்னைக்கு பாருங்க இனிப்பு ஐட்டங்கள் எல்லாமே கார பல்வேறு வகையான முறுக்குலாம் இருக்குங்க. பாருங்க அதிரேசம் இல்லைங்க, அச்சு முறுக்கு இருக்கு. நேத்திரப்பழ சிப்ஸ் அதே மாதிரி தாங்க. இங்கேயும் அதே கடைகள். அப்புறம் ஸ்வீட் எல்லாம் இருக்கு. இங்க இந்த இடத்துல கருப்பட்டி மிட்டாயும் சீனி மிட்டாயும் இருக்கு. பிஸ்கட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இங்கேயும் அச்சு முறுக்கு இதை மாதிரி நிறைய வச்சுக்கோங்க. மக்கள் வந்து இங்க ஒரு நல்ல பொழுதுபோக்காக வரலாங்க. கழுகுமலை வார சொன்னதுக்கு அப்புறம் இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடந்த ஒரு 6 வாரம் ஆச்சு. அதாவது 1.5 மாசம் ஆச்சு. நல்ல கழுகுமலை மக்களுக்கு, சுற்று வட்டார மக்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ், அதாவது பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. மக்கள் அப்படியே சந்தைக்கு வந்த மாதிரி ஜாலியா இருந்த மாதிரி ஆச்சு. அப்படியே காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்குற மாதிரி ஆச்சு. பாருங்க மக்கள் நல்லா ஒரு மணி 8 மணி மேல ஆச்சு. கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு. காய்கறிலாம் இருக்குங்க. காய்கறி வரிசை எல்லா காய்கறி இருக்கு. அப்புறம் கூறு, அண்ணன் கூறு எங்கேயும் வச்சிருக்காங்க, கூறுலாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப பழ வகைகள், மாம்பழம், மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள் வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டா, அண்ணன் அங்க ஜிகர்தண்டா வச்சுக்கிறாங்க. மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாங்க. கடந்த வாரம் அங்கிட்டு இருந்தது, அந்த பக்கம் கொஞ்சம் கலக்கு இருந்தது. இப்ப உள்ள சந்தைக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. காய்கறி நிறைய இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாமே இங்க பக்கத்துல கிராமங்கள் இருக்கனால விளைந்த தோட்டங்கள், கிராமங்கள்ல இருக்கு வரக்கூடிய தோட்டங்கள், காய்கறில நிறைய ஃப்ரெஷ்ஷா இங்க வாங்கலாம். பாருங்க பாவக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸ், புடலங்காய், சவுசவ், கேரட்டு, மிளகாய், பீட்ரூட்டு, அப்புறம் நாட்டு தக்காளி. பாருங்க நாட்டு தக்காளிலாம் இருக்கு. வெங்காயம், உள்ளி, பெரிய வெங்காயம் எல்லாம் இருக்கு. கழுகுமலை வார சொந்தங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு சந்தை ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு ஒரு 10 மணி வரைக்கும் நடக்கும். சந்தை கூடினதுக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காச்சு. அப்புறம் சந்தைக்கு மக்கள் வந்தா ஒருத்தருக்கு பாத்துக்கலாம். பார்த்து நல்லா அலாவரியமா பிரியமா பேசிக்கிட்டாங்க. நம்ம கழுகுமலை வார சொந்தங்க. இந்த சந்தை கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னே இருந்தது. இப்ப 40 வருடம் கழிச்சு மறுபடியும் சந்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கழுகுமலை வார சொந்தங்க. பாருங்க இந்த பாருங்க கழுகுமலை சந்தைக்கு வந்து புது மீன் எல்லாம் வந்திருக்கு. பாருங்க சாலை வந்திருக்கு, பெரிய சாலை வந்திருக்கு. அப்புறம் திருக்க பாருங்க, திருக்க மீன் எல்லாம் வந்திருக்கு. திருக்க இருக்கு, இது பெரிய மீனா இருக்கு. இங்க பாருங்க கொஞ்சம் கேட்போம். அவர் வியாபாரத்துல பிஸியா இருக்காரு.
நீ கழுகுமலை வார சந்தைக்கு அந்த மீன் கடைங்க. அரை கிலோ 80 ரூபா, 1 கிலோ 150 ரூபா. இது என்ன மீன்? பெரிய மீன் அது வாவல்னு சொல்லுவாங்கண்ணே. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேரு. இது அது தோளான். ஆமா, அது செம்புலி. செம்புலி. ஆமா, புள்ளிகளவா, நண்டு. பாருங்க எல்லா கலர்ல வச்சுக்காரு. இது இருக்குதானே? இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஊலி மீன், பெரிய மீன் எல்லாம் வச்சிருக்காங்க. இது பெரிய மீனா இருக்கு. என்ன மீனுக்கா? முரளி. அப்படியா? இது எப்படி கிலோ எப்படி சொல்றீங்க? 250 ரூபாய். நல்லா இருக்கு. எப்படி இருக்கும்? அப்ப பிளாஸ்டிக் கடைங்க இருக்கு. பிளாஸ்டிக் கடைகள் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வீட்டுக்கு தேவையான தொடப்பம், மோப்பு, பக்கெட்டு, அப்புறம் கூட மக்கு, அப்புறம் அந்த பிளீச்சிங் பவுடர், இந்த மாதிரிலாம் இருக்கு. வழக்கம் போல அண்ணன் நடுவே நம்ம கைத்தர அண்ணன் கொண்டு இருக்காரு கருவாடு. பாருங்க பெரிய வரி கொண்டு வந்திருக்காரு. கைத்தர செல்வான நம்ம கருவாடு கொண்டு இருக்காரு. பாருங்க பால் நெத்திலி எல்லாம் கொண்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்காங்க கழுகுமலை வாரத்துல. தொடர்ந்து ஒரு 3-4 வாரம் பார்த்துட்டோம், வீடியோ எடுத்துட்டோம். அண்ணாஜி வணக்கம். அண்ணாஜி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? அண்ணாஜி மாரிமுத்து. அண்ணாஜி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க மேல அங்க இருந்து வந்திருக்கீங்க. ஆமா பாருங்க, நீங்க சந்தைக்கு வாரம் கழுகுமலை சந்தைக்கு வரீங்க. ஆமா. உங்க அதாவது எங்க சொந்த காய்கறி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. எந்த மாதிரி காய்கறி? அதாவது இந்த காய்கறிகளை பத்தி சொல்லுங்க. சீனக்காய், வெண்டைக்காய், லெமனு, மாங்காய். எங்க சொந்த தோட்டத்துல உள்ள விவசாயி சொந்த தோட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு. விவசாயி தான். ஆமா. அதாவது அவர் விலைக்கு வாங்கி கொண்டு வந்தது வியாபாரம் இல்ல, அவர் சொந்த தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள் வந்து விற்கிற சந்தைக்கு வந்து விற்கிறாங்க. பாருங்க தேங்காய் எல்லாம் அப்படி உங்க தோட்டத்துல சும்மா எல்லாமே உங்க தோட்டத்துல கூறு 100 ரூபா. ஆமா, கூறு 100 ரூபா. பாருங்க எல்லாமே கூறு கணக்கு தான். கூறு கணக்கு. வாரம் கழுகுமலை வார சந்தைக்கு புதுசா வந்ததுங்க. அதாவது நம்ம ஓலை கொலக்கட்டை, பனை ஓலை கொலக்கட்டை. நல்லா பாருங்க, அருமையா அந்த காலத்து பனை ஓலை கொலக்கட்டைங்க. நம்ம வீட்டுல கொலக்கட்டை அவிப்போம். ஆனா பாருங்க பனை ஓலையில பழமை மாறாம நல்லா ருசியா இருக்கும், அருமையா இருக்கு. நாங்க ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு. அப்புறம் பச்சைப்பயிறு, பாசி பருப்பு, அப்புறம் கொண்டை கடலை, நவதானிய ஸ்நாக்ஸுங்க. பாருங்க பனை ஓலையில கொலக்கட்டை பண்ணுங்க. இது பப்பைக்கு எவ்வளவு? 10 ரூபா தான். பாருங்க நல்ல பாருங்க எதை எடுத்தாலும் 10 ரூபா தான். பாருங்க அழகா இருக்குங்க. பனை ஓலையில நீங்க கொலக்கட்டை சாப்பிட்டுக்கலாம். பனை ஓலை கொலக்கட்டை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு வாசனையா இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்க இன்னைக்கு கழுகுமலை வார சந்தையில வந்த கடை. இது என்னக்கா புட்டா? இதா பூவாழை புட்டு. பாருங்க பூவாழை புட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாங்க நல்லா இருக்கு. பாருங்க பூவாழை புட்டு. வாழைப்பூல வாழைப்பூவா பூ செஞ்சது. ஆமா, ரவை, வாழைப்பழம், தேங்காய், வெல்லம், நெய் இதை வச்சு சரிங்க. வாழைப்பூ புட்டு, பூவாழை புட்டு. பாருங்க வித்தியாசமான, அதுல இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. பாக்குறதுக்கு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஒண்ணு அழகா இருக்குங்க. பாருங்க வாங்கணும் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க வாங்குறோம். அதை இருந்தாங்க அப்படிங்க காசு. நாம ஒண்ணு சாப்பிட்டு பார்ப்போம். பாத்துங்க அருமையா இருக்கு. அதாவது நம்ம ரவையில செஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல மனமான நல்ல வாசனையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நம்ம ஐஸ் கடைங்க வழக்கம் போல நம்ம ராமநாடு கழுகுமலை பக்கத்துல ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்க ஐஸ் கடை, ஜூஸ் கடை வந்திருக்காங்க வழக்கம் போல. அவர் பாத்தீங்கன்னா நம்ம இட்லி, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, இட்லி, இடியாப்பம், பாயம், பால் கொலக்கட்டை, புட்டி வியாபாரம் ரெடிங்க. பணியாரெல்லாம் ரெடி பண்றாங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பானிபூரி கடை அக்கா வச்சிருக்காங்க. இந்த கடை கொஞ்சம் விரிவாயிடுச்சுங்க. அதாவது கழுகுமலை சந்தை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிடுறாங்க. உள்ள இருந்து கொஞ்சம் கடையில வெளியே வந்திருக்கு.